உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப உணர்வுபூர்வமான மனதை நெகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமையப்போகுது. அதாவது தான் கைக்குள்ளரையே வச்சுட்டு தான் வீட்டுக்கு எல்லாமாவும் இருந்து வளர்த்த ஒரு பொண்ணு ரொம்ப மன நிம்மதியோட மன திருப்தியோட மருமகன் கூட மகளை அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது சாரதாம்மா முகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, பாட்டிக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க போயிருக்காரு இல்லையா, அங்கே பாட்டியை போய் பார்த்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, நீ என் கூட இல்லாதனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு விஜய், நீ என் கூடயே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எவ்வளவோ சொல்கிறாங்க. அப்போது தாத்தா சொல்கிறாரு, என்ன கல்யாணி நீ இப்போ தான் இந்த விஜயை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கியே, காவேரி அங்கே கர்ப்பமாக இருக்கால, அவளை விட்டுட்டு எப்படி விஜய் உன் கூட இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் விஜயை தனியாக வர சொல்லையேங்க, காவேரியையும் கூட்டிகிட்டு வரதா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ விஜய் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஆமாம் விஜய், நீ காவேரியை கூட்டிகிட்டே வா வீட்டுக்கு, நம்ம குடும்ப வாரிசையும் அவள் சுமந்துட்டு இருக்காடா, அவங்க வீட்டில் போய் இருந்துட்டு நீயும் அங்கே போய் இருந்துட்டு எதுக்கு விஜய் இப்படிலாம் நீ போய் கஷ்டப்படணும், நீ இப்போ அவளையும் கூட்டிக்கிட்டே நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இதில் யோசிக்காத விஜய், நான் முழு மனசோட தான் சொல்கிறேன், காவேரியையும் குழந்தையும் அவளோட நீ கூட்டிகிட்டு வந்து இங்கே வீட்டில் நம்ம அந்த குழந்தை இங்கே விளையாடுறத நான் பார்க்கணுண்டா, அவள் முழுசாக அவள் மாசமாக இருந்து எல்லாமே இந்த வீட்டில் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா, நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க பாட்டி, நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவரும் சொல்லி ஒத்துக்கிறாரு. வேறு வழி இல்லை, தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. தாத்தா பாட்டிக்கு இவ்வளோ வயசான காலத்துலேயும் நம்மளை கூடவே இருந்து அரவணைச்சு வளர்த்தவங்க. ஸோ அவங்களோட ஆசையும் பார்த்தாகணும், அவங்க மனசு மாறணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் போனார் இல்லையா. ஸோ இவங்களே மனசு மாறி முழு மனசோடு நான் சொல்கிறேன் விஜய், நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சொல்கிறாரு. ஸோ விஜய் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலாக பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பார்க்க போயிருக்காரு, பாட்டி எப்படி இருக்காங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து விஜய் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே காவேரி எழுந்து ஓடி போகிறாங்க. ஏய் காவேரி, மெதுவா வா, ஏன் இப்படி வேகமாக வர அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, பாட்டி எப்படி இருக்காங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வா வா ரிலாக்ஸ் ஆகு, நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராரு. சாரதாமாவும் கேட்குறாங்க, என்ன தம்பி பாட்டிக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு உடனே இப்போ விஜய் சொல்கிறாரு, போய் பார்த்தேன், பிபி கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, இருந்தாலும் பாட்டி நாங்கள் இல்லாமல் என்னை மிஸ் பண்ணுறாங்க போல், ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாரதாமாவும் சொல்கிறாங்க, இதுதான் தம்பி நான் யோசித்தேன், அவங்க ஏதாவது பேசுவாங்களோ அப்படின்னு நான் யோசித்தேன், ஆனால் அவங்களுக்கு உடம்பே சரியில்லாமல் போயிடுச்சே தம்பி, அவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. புரியுதத்த, என்னை கூடவே இருந்து வளர்த்தவங்க இல்லையா, நான் என் அப்பா அம்மா முகத்தை பார்த்ததை விட என் தாத்தா பாட்டிக்கிட்ட தான் நான் வளர்ந்தேனே, இன்னும் என் சித்தியும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது, சித்தியும் என்னை கூடவே இருந்து வளர்த்துருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்க எனக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க தானே, ஆனால் பாட்டிக்கு இந்தளவுக்கு ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஓகே தான், பட் இப்போ பாட்டி ஒன்று சொல்லி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் அங்கே வர சொல்லிட்டாங்க, அதான் காவேரியை இப்போ கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க, என்னங்க பாட்டியா நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டாங்களா, என்னை வர சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, இப்போ நானே தானே கூப்பிட்றேன், பாட்டியே நான் முழு மனசோட கூப்பிட்றேன், வா கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கிளம்பலாம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே இவங்க போய் எல்லாத்தையுமே நான் போய் எல்லாம் ரெடி இப்போ பேக் பண்ணிகிட்ருக்கேன், நீ எல்லாமே எடுத்து வச்சிருக்கா வேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே போயிடுறாரு. ஸோ சாரதாம்மா போயிட்டு அப்படி தனியாக கிச்சனில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ பாட்டி போகிறாங்க. என்னடி சாரதா ஒரு மாதிரியே இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லாத இவ்வளோ நாள் நம்ம கூடவே இருந்துட்டாங்க, இப்போ திடீர்னு கிளம்புறேன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னடி பண்ணுறது, நீ என்ன பண்ணுறது, நாலுமே பொட்டை பிள்ளைங்களாக பெற்றுப்பிட்ட, இப்போ பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டா அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதடி வழக்கம், இப்போ காவேரி போகிற சொல்கிறா, சந்தோஷமாக வழி அனுப்பி வைடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு சாரதாம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கு சந்தோஷம் தான் அத்தை, அவள் போய் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அந்த தம்பியும் இங்கே எந்த வசதியும் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நானும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன் டெய்லியும், ஆனால் இப்போ அவங்க வீட்டுக்கே போகிறாங்கும் போது எனக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும்ல அத்தை, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த கங்கா அங்கே அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க, என்னம்மா உன் பொண்ணு அவங்க வீட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுற போலையே அப்படிங்கிறாங்க. பின்ன இருக்காதாடி, என் கைக்குள்ளாரே இருந்தவ எல்லாமே எனக்காக பார்த்து பண்ணா இந்த வீட்டுக்காகன்னு சொல்லிட்டு, அவள் போகிறா அப்படின்னா அப்புறம் கஷ்டமாக தானடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்போ நாங்களாம் இந்த வீட்டில் எதுவுமே பண்ணலை, அவள் தான் எல்லாமே பண்ணா அப்படி தானே நீ சொல்ல வர அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடி, உன் குதர்க்க பேச்சுக்கெலாம் இப்போ நான் ஆளாக மாட்டேன், அவங்க கிளம்புறிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் அது பண்ணிட்டுருக்கேன், நீ தேவையில்லாமல் பேசி என்னை கடுப்பை கிளப்பிட்டு இருக்கா, அதடி கங்கா போய் ஒழுங்காக உட்காரு, போய் ரெஸ்ட் எடுக்கணும்னா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, யமுனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அக்கா சொல்லுக்கா அப்படின்னு சொல்லும்போதே, உனக்கு விஷயம் தெரியுமாடி அப்படிங்கிறாங்க. என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க போயிருந்தாரு,
இப்போ அவங்க வந்து வீட்டுக்கே வர சொல்லிட்டாங்களாம், அதனால் கிளம்பிட்டு இருக்காங்கடி, வீட்டுக்கு போகிறாங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ இப்போ சேத்துக்கு போகிறாங்களாக்கா, வீட்டுக்கே போகிறாரா, விஜய் எப்படிக்கா மனசு மாறினாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியலடி, ஆனால் அவரே தான் வந்து கிளம்ப சொல்லியிருக்காரு, அவர் போய் பேக்லாம் பண்ண போயிருக்காரு, காவேரியும் போயிருக்கா, ஆனால் அம்மா தான் பாவம் ரொம்ப கதறுது அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா என்னவா பிடிச்ச பொண்ணாச்சே, போகிறான்னா சந்தோஷம் தானே படணும், ஏன்க்கா அழுவுது அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படிடி கைக்குள்ளரே வளர்த்த பொண்ணா, எல்லாமாவும் வீட்டுக்கு இருந்தவளாம், நான்லாம் எதுவுமே பண்ணல பாரு அப்படிங்கிற மாதிரி புரணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது, அம்மா கிச்சனில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரூமில் கதவை டோர் ஓப்பன்லேயே வச்சு பேசிகிட்டு இருந்ததை வந்து சாரதாமா அந்த சைடு வந்தவங்க, இவ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நின்று கேட்குறாங்க. சரி இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடுது, விறுவிறுன்னு உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருந்ததை டக்குன்னு ஃபோனை பிடுங்கி பார்க்குறாங்க, யமுனான்னு போட்டிருக்கு. உடனே தூக்கி அவங்க காதில் வைக்கிறாங்க. உடனே யமுனா என்ன சொல்கிறாங்க, அப்பா உடுக்கா, உனக்கு சந்தோஷமா, நீ நிம்மதியாக இருப்பில்ல, எனக்கு அது போதும்க்கா, அவள் போனால் போட்டும், கிளம்பி போட்டும் விடுக்கா, அம்மா தான் ரொம்ப சீனை போட்டுட்ருக்கு, ஐயோ விஜய் மாதிரி யாருமே இல்லாத மாதிரி தான் ஒரு இது பண்ணும்போது எனக்கே பார்க்க கடுப்பாக இருக்குக்கா, நீ எப்படி தான் அங்கேயே இருந்து சகிச்சிட்டு இருக்கியோ எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறத எல்லாத்தையும் இவங்க கேட்டுடுறாங்க. ஏய் முதல்ல வாயை மூடுடி அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா குரலுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருது. அம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க. என்ன நொன்னம்மா, என்னடி பேசிகிட்டு இருக்க நீ எல்லாம் அவள் தங்கச்சின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குடி, நீங்கள்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தீங்களா, 2 பேருமே இப்படி உட்காந்து அவளை கரிச்சு கொட்டிட்டு இருக்கீங்களேடி, அவள் உங்களுக்கு பார்த்து ஒன்றுமே செஞ்சுட்டு இருக்கா, ஏன்டி இப்படி கெட்ட பிடிச்சி திரியிறீங்க, அதனால தாண்டி நீங்கள் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கங்காவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஓ அப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், அவள் தான் உனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறது என்ன மனசில் இருக்குல்ல, அதை தானே இப்போ நீ வெளியே சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ரொம்பவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களே காவேரி விஜய் கிளம்பி போகிறாங்களே, நல்லபடியாக வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க. அந்த டைமில் இவங்க கங்கா வந்துட்டு அவங்க கிளம்பி போகிறவங்களையாவது நிம்மதியாக போக விட்டுட்டு இவங்களும் நிம்மதியாவது இருக்கலாம்ல. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு இவங்க வீட்டில் இருக்கிறது பிடிக்கல, அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சரி அவங்க கிளம்பி போகிறாங்களே, அதையாவது கொஞ்சம் ஹாப்பியாக அனுப்பி வைக்கலாம்ல, அந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அந்த இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றும் பேசிகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு பாட்டியும் வந்து திட்டுறாங்க. இந்த கங்கா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடி, அவங்க கிளம்புற வரைக்கும் எதையுமே பேசி வச்சிடாத, உன் வாயில் நல்லா தேல் கொடுக்க வச்ச மாதிரி கொட்டிகிட்டே இருக்கலையேடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிடுறாங்க. ஆமாம் நான் பேசுகிறதா இந்த வீட்டில் தப்பு, மற்றவங்களாம் நல்லவங்க, நான் மட்டும்தானே கெட்டவ அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் விஜய் காவேரி 2 பேருமே அவங்க பேக்லாம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வந்தோடனே காவேரிக்கு அழுக வந்துடுது. போய் வேகமாக சாரதாமாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் காவேரி விடு, வீட்டுக்கு தானே போகிற, சந்தோஷமாக போயிட்டு வாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் பார்த்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நிற்கும். எதுக்கு அத்தை கண்ணெல்லாம் கலங்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா இத்தனை நாள் எங்கள் கூடயே இருந்துட்டீங்க, திடீர்னு இப்போ கிளம்புறேன்னு சொல்லவும் எனக்கு கஷ்டமாயிருச்சுப்பா, ஒரு 2-3 நாள் முன்னாடி தெரிஞ்சிருந்தா கூட சரி இன்னும் 2 நாள் இருக்குது 3 நாள் இருக்குன்னு மனசை தேத்திருப்பேன், திடீர்னு வந்து நாங்கள் உடனே கிளம்பணும்னு சொல்லவும் தான் என்னால் தாங்க முடியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவும் அந்த ஒரு அம்மாவோட அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அதை மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா 2 பேரையுமே வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தானே பார்த்தாங்க, அந்த ஒரு ஃபீலில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் ஹாப்பியாக தான் அத்தை கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, நான் இந்த வீட்டுக்கு முத வந்தப்போ பேகெல்லாம் எடுத்துகிட்டு வந்தப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டா இங்கே இருக்கலாம், ஏற்றுக்கலைன்னா காவேரியை கூட்டிகிட்டு போயிடலாம், அவளும் வருவாளோ வரமாட்டாலோ தெரியல, வந்தால் கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னா நம்ம தனியாக போயிடலாம் அப்படின்ற முடிவில் தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் அப்போயுமே என்னை வந்து வீட்டில் ஏற்றுக்கிட்டீங்க, அதுக்கப்புறமும் நான் உங்கள் கூட இருந்தேன். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எப்போவுமே என்னை பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கடுப்போடையும் ஒரு வெறுப்போடையும் தான் என்னை பார்ப்பீங்க அத்தை. ஆனால் அப்படிப்பட்ட கண்ணு என்னை பார்த்து இப்போ கலங்கி நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த, உங்கள் அன்புக்கு நான் அதை சம்பாரிச்சிட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கத்த அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி இப்படி பேசுகிறீங்க, நான் புரிஞ்சிக்காமல் பண்ணின ஒரு விஷயம் அது, இப்போ நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி, என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க, இங்கே இருந்தப்போ நான் ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னாலுமே என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இது நம்ம வீடு தானேயா அப்படிங்கிறாங்க. அப்போ ஓகே அத்தை நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கும்போது, நாங்களும் வரோமா தம்பி, வந்து விட்டுட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு விட போகும்போதுமே கங்காவை கூப்பிட்றாங்க, நான் வரலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி தேவையில்லாமல் அலையவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி நானும் அலைய முடியாதுடி, அதனால் இவ தனியாக இருப்பாள், நான் கூட இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சாரதாம்மா மட்டும் கூட போகிறாங்க. இப்போ நிவினுக்கு சொல்லிட்டதுனால நிவினும் ஓகே பிரதர் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாரதாம்மா விட போகிறாங்க. அங்கே போனோடனே வெளியில் நிற்க வச்சு ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஆரத்தி எடுத்தது உண்மை தான் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அப்டேட்டும் வெளியாகிருந்தது. அதை நான் ஏற்கனவே ஷேர் கூட பண்ணியிருந்தேன். 2 பேரையுமே ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஹாப்பியாக உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்த மாதிரி ஃபோட்டோஸும் ஷேர் ஆகிருந்தது. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா சித்தி தாத்தா பாட்டி விஜய் காவேரி எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ கையில் பேக்
எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 10 டேஸ்க்கோ இல்லை இனிமேல் பெர்மனெண்ட்டாவோ அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வளகாப்பு வரைக்கும் இருக்காங்களா என்னங்கிறது. ஸோ போனதுக்கப்புறம் அவங்கள ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எல்லாருமே ஒரு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது தெரியுது காவேரியை வந்து முழு மனசோட அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு காவேரிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து விஜய் அப்படி இருந்தார். ஸோ அந்த அங்கீகாரம் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த சைடு வந்துட்டு கங்கா வந்துட்டு இப்போ அவங்க போயிட்டாங்க அப்படின்னாலுமே இப்போ வீட்டில் வந்துட்டு இவங்க 3 பேர் தான் இருக்க போகிறாங்க. ஸோ எப்படி போக போகுது கதைக்களம் என்னங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அந்த சைடு யமுனாக்கு டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக டிவோர்ஸோட அந்த இதில் வந்துட்டு நிவினோட அம்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறாங்க. இன்ஃபேக்ட் நிவினுக்குமே வந்துட்டு யமுனா கூட இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறனால அவரும் அவங்க அம்மா சொல்கிறதுக்கு ஓகே தான் சொல்ல போகிறாரு. பட் இன்னொரு மேரேஜ் பண்ணிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். பட் இதை பற்றி விஜய் கிட்ட பேசும்போதுமே விஜயும் நிவினுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறாரு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.